ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் உன்னிடம் கவனித்திருக்கிறேன். அந்த விஷயத்தை நீ சற்று மாற்றிக்கொண்டால் போதும், உன்னுடைய வாழ்க்கை என்பது மிக அற்புதமாக இருக்கும். என்னிடம் நீ அடிக்கடி சொல்லி அழக்கூடிய சில விஷயங்கள், என்னை யாருமே மதிக்கவில்லை, என் பேச்சுக்கு எந்த மரியாதையும் என் வீட்டிலும் எனக்கு இல்லை, எல்லா விஷயத்திலேயும் என்னை அலட்சியப்படுத்தும் நபர்கள், எல்லா விஷயத்திலேயும் என்னிடம் குறையை மட்டுமே காண்கின்றார்கள். ஒரு வார்த்தை அவர்கள் தப்பாக செய்கிறார்கள் அவர்கள் என்று தெரிந்தால் கூட அவர்களுக்கே தெரியும் சில முடிவுகள் தவறாகத்தான் எடுக்கிறோம் என்று. அதை நான் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நீங்கள் குழம்பி நிற்கிறீர்கள். எதற்காக நம்மை இது போல ஒதுக்குகிறார்கள் என்று உண்மையான காரணத்தை நான் கூறுகிறேன். ஆனால் நீ அதன்படியே நடந்தால் உன் வாழ்க்கையில் அடுத்து கிடைக்கப் போவது மரியாதை. நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த முடிவை கூறுவாய் என்ற ஒரு விஷயம். நான் சொல்வதை கேட்பாயா என் தங்கமே? சொல்கிறேன் கேள். பல நாளாக பல போராட்டங்களே இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த முடிவுகளையும் நீயாக எடுக்க முடியவில்லை. உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் சேர்த்து முடிவை எடுக்கிறார்கள். கேட்டால் உனக்கு எதுவும் தெரியாது என்று கூறுகிறார்கள். சொல்பவர்கள் சொல்லட்டும், பேசுபவர்கள் பேசட்டும். எதற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் வாழ்க்கையில் நீ அவர்களுக்கு பதிலை கொடுக்காதே. எதனால் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி மரியாதை இல்லாமல் போனது? ஒரே ஒரு விஷயம்தான், அதிகமான பேச்சு. வெளியில் பேச வேண்டிய இடத்தில் பேசு, பேசவே கூடாத இடத்தில் பேசாதே. அதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு, எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் அடுத்தவர்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு மனம் குழப்பமாக இருக்கிறது என்பதற்காக உன்னுடைய உறவுகள் வீட்டுக்கு போவதும், உனக்கு தெரிந்தவர்கள் வீட்டுக்கு போவதும், இல்லை நான் அவர்களுடைய வீட்டில் போய் இதை பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்வதும், வீட்டில் இருப்பவர்கள் உன்னிடம் பேசுகிறார்களோ பேசவில்லையோ அதெல்லாம் உனக்கு முக்கியம் அல்ல. நீ அவர்களிடம் போய் வழியக்க பேசுவதும் தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு. அதனால்தான் அவர்களுக்கு உன் மீது இருக்கும் அக்கறை தெரியவில்லை என்று கூறுகிறேன். அமைதியாகவும் அதே நேரத்தில் குறைவாகவும் பேசிப்பார். நீ எப்பொழுது பேசுவார் என்று காத்திருப்பார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீ பார்த்திருப்பார், எப்பொழுது பேசுவார்கள் என்று நீயே எதிர்பார்த்திருப்பார் சிலருடைய வாழ்க்கையில். ஆனால் அவர்கள் அவ்வளவாக பேச மாட்டார்கள். ஆனால் நீ பேசினாலே போதும், யாராக இருந்தாலும் பேசாதே என்கின்றார்கள். இல்லை என்றால் உன்னை அப்படியே நிராகரிக்கிறார்கள். நான் சொல்வது போல யாரிடமும் தேவையில்லாமல் பேசாதே. அவர்கள் என்ன விதமான கேள்விகளை கேட்கிறார்களோ அதற்கு ஆம் இல்லை என்ற ஒரு பதிலை வை. முதலில் இதை செய், அடுத்தது தானாக நீ பேசுவாயா என்று காத்து கொண்டு வந்து நீ பேசினாலே உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள். இங்கு இருக்கும் அத்தனை பேரும் சரிதான், ஒரு விதமான உன்னை உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள். நீ யாரையும் உபயோகப்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் மற்றவர்கள் உன்னை உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை தான் நான் கூறுவேன். எதை பார்த்தாலும் முதலில் பயப்படுவதை நிறுத்து. எனக்கு இது பயமாக இருக்கிறது, அது பயமாக இருக்கிறது, இவன் எனக்கு உதவி செய்வானா, அவன் எனக்கு உதவி செய்வானா, இந்த விஷயத்தில் இது நடக்குமா, அந்த விஷயத்தில் அது நடக்குமா, நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேனா தோற்பேனா என்று மற்றவனிடமெல்லாம் கேட்காமல், மற்றவனிடம் போய் உன்னுடைய வாழ்க்கைக்கான அறிவுரைகளை கேட்காமல் நீயாக உன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடு. அது மட்டும் அல்லாமல் யாருக்காகவும் எப்பொழுதும்
போய் குரல் கொடுக்கிறேன். அதாவது உன்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதை அப்படியே நின்று வேடிக்கை பார். அதுக்காக போய் அவர்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன், அவர்களுக்காக போய் நான் பேசுகிறேன், அவர்கள் பாவம், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியாது, நான் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்று முன்னாடி ஓடி எப்பொழுதும் அசிங்கப்பட்டு கொண்டே இருக்காதே. யாராவது உன்னிடம் உதவி கேட்டால் தாராளமாக செய். அப்பொழுதும் அந்த உதவிக்கானதை மட்டும் பேசு, தேவையில்லாமல் பேசாதே. காரணம், அவர்கள் உன்னிடம் உதவிக்காக தான் வந்திருக்கிறார்கள், உறவு கொண்டாட அல்ல. முடிந்தால் உதவி செய், இல்லை என்றால் விட்டுத்தர். யாரையும் யாருக்காகவும் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் விட்டு கொடுத்து விடாதே. நீ அளவாக பேசும் பொழுது உனக்கு அந்த இடத்தில் பேர் நிலைத்து நிற்கிறது. அதே நேரம் நம் உறவுதானே, நம் குடும்பம்தானே என்று பேசும் பொழுது அந்த இடத்தில் நீ நிராகரிப்புகளை மட்டுமே காண்கின்றாய். நான் சொல்வது சரிதானே? நீ ரொம்ப நாள் அல்ல, கொஞ்ச நாள் மட்டும் நான் சொன்ன இந்த விஷயத்தை பின்பற்றி பார். உனக்கே சற்று வியப்பாக இருக்கும். நிறைய பொழுதுகள் அழுதது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கணக்கில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான கவலைகளும் எனக்கு தெரியும். நீயாகவே என்னிடம் எனக்கு இது நடந்தது அது நடந்தது என்று போட்டு குழப்பிக்கொண்டு இல்லாமல் நான் சொன்ன விஷயத்தை ஒரே ஒரு முறை உபயோகப்படுத்தி பார்த்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வளவு அழகாக மாற்றுவாய் என்பது உனக்கே புரிய ஆரம்பிக்கும். நிறைய வெறுப்புகளை சம்பாதித்தாய். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை. நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு அத்தனை பேரும் உன்னை தள்ளினார்கள். எப்போ பார்த்தாலும் கவலைகளை மட்டுமே பாரத்தில் மனதில் வைத்து பாரமாகவே அலைந்தாய். இப்பொழுது நான் உனக்கு சொல்வதை ஞாபகம் வைத்துக்கொள். யாரையும் பற்றி கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசி. இது சுயநலம் அல்ல. மற்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சேர்த்து கொண்டாய். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? உன்னை ஒரு தேவையில்லாத சில நேரத்தில் சில வழிகள், சில நேரத்தில் சில விஷயங்களை தவிர்த்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றால் எந்த விஷயத்தை நான் தவிர்க்க சொல்கிறேனோ அதை தவிர்த்தாலே போதுமே. நான் உன்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், பேச்சை குறை. யாரிடமும் பேசாதே. உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதை பார். அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் இடம் கொடுக்காதே. நீ ஒரு இடத்துல பேச்சை குறைக்கிறாய், அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் வருகிறது என்றால், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை ஆனது முன்னேறும் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லது தானே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலேயும், நம்பிக்கையோடும் யோகத்தோடும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதிகமான மாற்றங்களையும் உன்னுடைய வாழ்வில் நீ கூடிய விரைவில் பார்ப்பாய். எதிர்பார்த்ததை விட உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக சிறந்த நல்ல விஷயத்தையும் அனுபவிப்பாய் என்பதை நான் இந்த நேரத்தில் அழகாக சொல்கிறேன். நம்புங்கள், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூட இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.